தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்புவம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். விசேஷமாய் இந்த நாட்கள்ல பெரும்பாலும் அநேகர் 40 நாட்கள் ஜெபம் வைப்பாங்க. நாமும் அப்படி வைக்கலாம் தான் யோசிச்சோம். நம்முடைய சபை காரியங்கள் மற்ற காரியத்தால் அது 40 நாள் இல்லை. இதுக்கு முன்னாடி 40 நாள் நம்ம வச்சிருக்கிறோம். அது நீங்க வந்து செய்வீங்க, இடையில நாங்க வருவோம், அப்படிதான் இருக்கும் இல்லையா? 40 நாள்ல கிறிஸ்துமஸ் டைம்ல வைப்போம் இல்லையா? அப்ப நீங்க வருவீங்க, இடைப்பட்ட நாட்களில் மட்டும் நாங்க வந்துட்டு இருந்தோம். ஆனா இந்த முறை இந்த 21 நாட்களும் நாங்களே வரணும்னு யோசிச்சோம். அதுக்காக ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, தொடர்ந்து இந்த 21 நாட்கள் நடக்கணும். அதற்கு இந்த நாட்கள் நடக்கும்போது அதை தடை பண்ணாதபடி எந்த காரியமும் நடக்கக்கூடாது. அப்படியே சில காரியம் நடந்தா கூட ஏதாவது இதை விட்டுறக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம பண்றோம் இருக்கிறோம். நீங்களுமே இந்த நாட்கள்ல தொடர்ந்து இந்த 21 நாட்களும் இந்த 21 நாட்கள் தானியல் ஜெபத்தை அந்த 21 நாட்கள் நியமிக்கும் போது ஆரம்பிக்கும் போதே பதில் கிடைக்குது. இன்னைக்கு நான் நம்புறேன், இயேசு நாமத்தினால இன்னைக்கே நமக்கு பதில் வருது. அல்லேலூயா. பதிலை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சொன்னலையா, இந்த தேசத்துக்கே பதிலாகவும் தீர்வாகவும் நாம் இருக்கிறோம். நீங்க குழம்பிடாதீங்க. குழப்பத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய ஞானத்தை தேவன் நம்ம கொடுப்பார். ஆமென். எனக்கு பல்வேறு கேள்விகள் இருக்கும். இதை முடிக்க முடியுமா, அதை செய்ய முடியுமா, இது சாத்தியமாகுமா அப்படின்னு சொல்லி நிறைய காரியம் நமக்குள்ளார வரும். அப்படி வரும்போதெல்லாம் சில குழப்பங்கள் வரும். இப்படி குழப்பங்கள் வரும்போதெல்லாம் எப்படி தீர்த்துக்கிறது, யார்கிட்ட தீர்த்துக்கிறதுன்னா, நான் சொன்ன நினைக்கிறேன், இங்க யார்கிட்ட கேட்டாலும் தீர்வு வராது இல்லையா? எனக்கு என்ன தெரியுதோ அதை தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா தேவன்கிட்ட போகும்போது எல்லாமே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் பேசும்போது 40 பேருக்கு தகுந்தாற போல பேசுகிறார், பிளஸ் எனக்கு தகுந்தாற போலையும் பேசுகிறார். அல்லேலூயா. சில வேளைகள்ல நான் வரும்போது சில காரியத்தை கொண்டு வருவேன். ஆனா சில வேளைகள்ல கொண்டு வர காரியத்தை காட்டிலும் சில காரியத்தை கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. நான் அதை உணர்ந்திருக்கிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை அப்படிதான் எனக்கு நான் உணர்த்தப்பட்டேன். வரும்போது சில வசனங்களோட வருவேன், இதுதான் இதுதான் அப்படின்னு வருவேன். ஆனா இங்க வரும்போது கர்த்தர் சில வசனத்துல ரொம்ப உள்வாங்கி கொண்டு போவார். அப்ப கொண்டு போகும்போது எனக்கு என் அறியாத சில காரியங்கள் எனக்கே வெளிப்பட ஆரம்பிக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், எதிர்நோக்கிக்குரிய காரியங்கள் இருக்கு இல்லையா? அந்த காரியத்துல சில பதில்களை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு, கொடுப்பாராமே. இவ்வளவு இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தோட கர்த்தர் பேசுவார். ஆமென். விசேஷமா இந்த நாள்ல தெய்வீக இணைப்பு குறித்த பார்க்கறது, டிவைன் கனெக்ஷன். ஏன்னா தேவன் முதல் மனுஷனை அற்புதமா, அதிசயமா, அழகா, அருமையா அவரை போல உண்டாக்கிட்டாரு. ஆதாம உண்டாக்குன மனுஷன் மண்ணுனால உருவாக்கினார் நினைக்கும் போது ஏதோ மண் எடுத்தார் உருவாக்குனார் அப்படி இல்லை. அந்த மண்ணு அவரு தான். மண்ணு நாம நினைச்சிருக்க மண்ணுல இருந்து உருவாக்குன மண் ஏதோ எங்கேயோ ஒரு மண்ணை எடுத்தாரு இல்ல. அந்த மண்ணையே முதல்ல உருவாக்கி அந்த மண்ணுல இருந்து மனுஷனை உருவாக்குனார். அப்ப மண்ணு அவரு தான், அந்த மனுஷன் அவரு தான். அல்லேலூயா. இன்னைக்கு நாம அவரு தான், நம்முடையவர்களும் அவரு தான். ஒரு நிலத்தை நம்ம வாங்குறோம், வாங்குற நிலத்துல பயிர் வைக்கிறோம். நிலமும் நம்மளுக்கு தான், பயிர் வைக்கிற அந்த பயிரும் நம்மளுக்கு தான். அப்ப நம்ம எவ்வளவு உரிமை பாராட்டுறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் நம்மளை அந்த அளவுக்கு உரிமை பாராட்ட விரும்புகிறார். அப்படிதான் ஆதாம உரிமை பாராட்டினார். அதனாலதான் அந்த உரிமை பாராட்டுனாலதான் தேவன் ஆதாமோட சொல்றாரு, இந்த கனியை பூசி, இந்த கனியை பூசிக்காதுன்னு சொல்லி. இன்னைக்கு உங்களை பார்த்து சில கருத்துக்களை, சில விஷயத்த சகோதரி சொல்லும் போது எப்படி சொல்றேன்னா, உரிமை பாராட்டுறாங்க. புரியுதுங்களா? அந்த உரிமை பாராட்டுதல் வரும்போது தான் கடிந்து கொள்ளுதல் இருக்கும், சீர்திருத்தல் இருக்கும். அப்ப அங்க ஆதாம அவரை போல உண்டாக்கிட்டாரு. உண்டாக்குன மனுஷன் அவரை போல வாழணும்னு அவர் விரும்பினார். விரும்புது தப்பா? நீங்க நம்ம பிள்ளைகள் நமக்கு பிள்ளைகள் பிறந்திருக்கு இல்லையா? நம்ம பிள்ளைகள் நம்ம விருப்பத்தின்படி வாழணும்னு நினைக்கிறது தப்பா? இல்ல பாருங்க. ஆனா பிள்ளைகள் அப்படி நினைக்கிறது இல்லவே. அப்ப இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும், தேவன் ஆதாம அவரை போல அவர் விருப்பத்தின் போல உண்டாக்குனார். அந்த விருப்பத்தின் போல வாழணும்னு தேவன் நினைச்சாரு. அந்த நினைத்தபடி அந்த ஆதாம் இருந்திருந்தான்னா முழு உலகமே சொர்க்க பூமி என்ன பண்ணிருக்கும்,
தனியா ஒரு சொர்க்கம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பூமியே சொர்க்கமா என்ன பண்ணிருக்கும், இருந்திருக்கும். ஆனா அந்த உரிமைப்படுத்தும் போது, நான் சொன்னல, ஒரு நிலத்தை வாங்குறோம், நிலம் என்னது, அதுல பயிர் வைக்கிறோம், அந்த பயிரும் என்னது. அப்ப ரெண்டுமே என்னதால ரொம்ப உரிமை அதிகமா என்ன பண்ணும். அப்ப அவ்வளோ உரிமையை தேவன் ஆதாம்கிட்ட எடுத்தார். அந்த உரிமையை அவன் புரிந்து கொள்ள தவறும் பொழுது அவன் தேவனை விட்டு விலகுகிறான். இன்னைக்கு நீங்களும் இங்க வரும்போது அந்த உரிமையை குறித்து உங்களை சொல்லும் போது அந்த உரிமையை ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் விலக மாட்டீங்க, எங்களோட திரும்ப இணைய ஆரம்பிப்பீங்க. அப்ப விலகும் போது நீங்க என்னன்னா, அங்க ஆதாம் ஏன் விலகுனான்னா, அவனுக்குள்ளார ஒரு சுயம் அடங்கி கொண்டே இருந்தது. சுயம் அடங்கி கொண்டே இருந்தது. ஏன்னா அவன் தானா போகலாம், தானா பறிக்கலாம், தானா சாப்பிடலாம். அது சுயம். அந்த சுயத்துல ஒரு கட்டுப்பாடு இருந்தது. எல்லாத்தையும் தானா பறிச்சு சாப்பிடு, இதை மட்டும் தானா பறிச்சு என்ன பண்ணாத, சாப்பிடாத. இன்னைக்கு உங்களை பார்த்து நான் அதான் சொல்றேன், உங்களுக்குள்ளார ஒரு சுயம் இருக்கிறது. ஆனா அந்த சுயத்தை வெளிப்படுத்தாம என்ன சொல்லுகிறார்களோ, அதாவது என்ன வார்த்தை சொல்லுகிறதோ அந்த வார்த்தைக்கு உங்கள் சுயத்தை கீழ்படுத்தும் போது, நம்ம ஒரு சீரியஸே சில வருஷத்தை பேசியிருக்கிறோம், ஞாபகம் இருக்குங்களான்னு தெரியல. சுயம் சுயம் இருக்கக்கூடாதுன்னு பேசியிருக்கிறோம். அப்ப ஆதாம் அன்னைக்கு தேவனோடு இருந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. துண்டிக்கப்பட்ட பிறகு நம்ம நினைக்கிறோம், துண்டிக்கப்பட்டு ஆண்டவர் தேடி வர்றார், அவனுக்கு ஒரு தீர்வை கொடுத்து திரும்ப அவனை கொண்டு போய் உள்ள வைக்கல இல்லையா, நமக்கு தெரியும். அப்ப தேவனோடு ஒரு இணைப்பு, நமக்கு அதை மட்டும் வரும், அதுக்கு போவானா. அப்ப தேவனோடு ஒரு இணைப்பு ஆதாமுக்கு இருந்துச்சு, அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. துண்டிக்கப்பட்ட பிறகு மனுஷன் தனிமைப்படுத்தப்பட ஆரம்பிச்சான். அப்ப தனிமையில இருக்கிற மனுஷனை கர்த்தர் தேற்றுறாரு, ஆற்றாரு, எல்லாம் பண்றாரு. ஆனால் அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளார இருந்தது இல்ல. அல்லேலூயா. அப்ப ஏதேன் தோட்டத்துல இருந்ததை திரும்ப அவங்க அதே போல ஆக்கணும். எப்படி ஆக்கணும்? மனுஷன் அவரை ஆண்டு கொள்ளும்படியாய் அப்படி சாயல் மாதிரி உண்டாக்கப்பட்ட இல்லையா, அதை மாத்திரம் அதை திரும்ப எப்படியாவது கொண்டு வரணும் ஒவ்வொரு மனுஷனோடு இடைப்படுகிறார். இடைப்பட மனுஷன் வாழ்றான். அவன் வாழ்க்கை முடிஞ்சவனே அவன் சந்தைக்கு அடுத்த சந்தை வர மாட்டேங்குது இல்லையா. அப்படியே போய் அடுத்த ஒரு ஆளு அப்படி வரும்போது ஆபிரகாமை தெரிஞ்சுக்கிறாரு. ஆபிரகாமை தெரிஞ்சு கொண்டு வரும்போது அந்த யூத சந்ததியே மாறுது. அப்படியே யூத சந்ததியில வந்து முடியும் போது யூதர்களுக்கு மாத்திரம்தான் அப்படின்னு முடிவான நேரத்துலதான் இயேசு கிறிஸ்து யூதர் அல்லாதவர்கள் ரட்சிக்குள்ளார என்ன பண்றாங்க. அப்ப முதல் மனுஷன் ஆதாம் தேவனுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்ட பிறகு மனுஷன் தனிமைப்படுத்தப்பட்டான். ஆனா 2ஆம் ஆதாம் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு எந்த மனுஷன் துண்டிக்கப்பட்டானோ அந்த மனுஷனோட ஒரு இணைப்பு என்ன பண்ணுது, வர ஆரம்பிக்குது. அப்ப அந்த இணைப்பு வர ஆரம்பிக்கும் போதுதான் அங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இணைப்பின் மூலமாக தான் ஜனங்களுக்கு சுகம் வருது. அந்த இணைப்பின் மூலமாக தான் ஜனங்களுக்கு நன்மை வருது. இன்னைக்குமே தேவனோடு நாம் இணைந்திருக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு நன்மை என்ன பண்ணும். நீங்க கேட்கலாம், தேவனோட நான் இணையாம இருக்கிறேனா அப்படின்னு கேட்கலாம். எப்படி இணையாம இருக்கிறேன்னு சொல்றேன்னா, அது சொன்னா உங்களுக்கு புரியும். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இணைஞ்சு இருக்குது அப்படின்னா நான் இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இயேசுவை நம்பிட்டு இருக்கிறேன், ரைட்டு தானா. இன்னும் முக்கியமான விஷயத்த சொல்றேன். இயேசுவை நான் நம்புறேன், இயேசுவை நான் ஆராதிக்கிறேன்னாவே இயேசுவின் வார்த்தைகளை நான் நம்ப வேண்டியது அவசியமாய். இணைப்பு எங்க துண்டிக்கப்படுது தெரியுமா? வார்த்தை இல்லாம இருக்கும்போது துண்டிக்கப்படுகிறது. அப்ப வார்த்தை வரும்போது இணைப்பு என்ன பண்ணுது, இணைக்கப்படுகிறது. அப்ப இந்த மாலை வேளையில அந்த ஆதாம் அந்த வார்த்தை மீறுதல் வரும்போது துண்டிக்கப்படுகிறது. இந்த இயேசுவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளும் போது இணைப்பு ஏற்படுகிறது. அல்லேலூயா. அப்ப அங்க மனுஷனை உண்டாக்கி அந்த இணைப்புக்குள்ளார இருக்கும்போது பிரச்சனை இல்லை. பிளஸ் அடுத்தவன் இணைப்பு வரும்போது இல்லைங்களா, பிசாசின் வார்த்தைகள் உள்ள வரும்போது தான் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. இன்னைக்கும் தேவனுடைய வார்த்தைகளை செய்யும் போது இணைப்புல இருக்கிறோம், நன்மைகள் வரும். அந்த தேவனுடைய வார்த்தைகளை இணைப்பு இல்லாம இருக்கும்போது பிரச்சனை என்ன பண்ணுது. அப்ப பிரச்சனை வரும்போது பிரச்சனைக்கு தீர்வு என்ன கொடுக்கிறது அப்படின்னா, திரும்பவும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளார போய் தேவனுடைய வார்த்தையை இணைத்துக் கொள்ள வேண்டியது அவசியமாய் புரியுது. அல்லேலூயா. அப்ப தெய்வீக இணைப்பு மூலமாக கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை இந்த பூமியில செய்ய விரும்புகிறார். அப்ப தெய்வீக இணைப்பு எதற்குன்னா, தேவனுடைய திட்டங்களை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக தான் தேவன் நம்மோடு இணைந்து காரியத்தை செய்கிறார். தேவன் தானா இந்த பூமியில செய்யக்கூடியவர் அல்லவே அல்ல. ஏன்னா தேவன் இந்த பூமியில ஒரு மனுஷனை கொண்டுதான் செய்கிறார். அதுக்காக தான் மனுஷனை உருவாக்கினார். அந்த மனுஷன் தவறும் போது இந்த இயேசுங்கிற மனுஷன் அந்த எந்த மீறல் வந்துச்சோ அந்த மீறுதலுக்குரிய பரிகாரத்தையும் செய்யறாரு, மீறாமலும் செய்யறாரு. அதான் பைபிள் சொல்லுது 10ஆம் அதிகாரத்தில் யோவான்ல, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறது போல. ஒன்றாய் இருக்கிறது போலன்னா பிதா அங்க இருக்கிறாரு, இயேசு இங்க இருக்கிறாரு. ஒன்றாய் இருக்கிறது போலனா
தேவனுடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்குரிய எண்ணம் அவர்கிட்ட இருக்குது, அதே எண்ணமும் என்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய இணைப்பு, அந்த தெய்வீக இணைப்பு என்ன பண்ணுதுன்னா, தேவனுடைய திட்டங்களை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்காக தெய்வீக இணைப்பு இருக்குது. அந்த தெய்வீக இணைப்பின் மூலமாக தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. அல்லேலூயா. வெறும் ஆசீர்வாதம் யாருக்கும் கொடுக்கறது இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு வேலைக்கு போறோம், அந்த வேலையை செய்தாதான் அதுல சம்பளம் என்ன பண்ணும், வரும். யாரும் நம்மளை உட்கார வச்சு சம்பளம் கொடுக்குறவங்க? அப்ப யோசிச்சு பாருங்க, தேவன் ஒரு பெரிய திட்டத்தை வச்சுக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றும் போது அந்த திட்டத்துக்குரிய பணம் வரும். எப்பவுமே திட்டம் தான் முதல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? இந்த உலகத்திலையும் பாருங்க, முதல்ல திட்டம் தான் போடுறாங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு வேலை நடக்குது. அந்த வேலை நடக்கும் போது அந்த கான்ட்ராக்ட்காரங்களுக்கு என்ன பண்ணுது, பணம். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்களும் நான் தெய்வீக இணைப்புல வரும்போதெல்லாம் தேவன் ஒரு திட்டத்தை கொடுப்பார். அந்த திட்டத்தை செய்ய 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 அந்த திட்டத்துக்காக தான் நான் தேவனோட இணைகிறேன், பணத்துக்காக இணையல. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம பணம் நமக்கு கிடைக்குது, அந்த திட்டத்துல இணையும் போது தான் பணம். இப்ப பணத்துக்காக நான் தேவன்கிட்ட இணையல. அப்ப பணத்துக்காக இணையும் போது அதான் சொல்றேன், நான் ஆலோசனை சொல்ல நம்ம என்னுடைய உள்ளமெல்லாம் அவருக்கு தெரியும். நான் அதை அனுபவிச்சுக்கிறேன். சில வேலைகள்ல நான் பணத்துக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறேன், பணத்தை குறித்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட பேசியிருக்கிறேன், சில வாக்குத்தத்தமான வார்த்தைகள்லாம் பேசுறேன். நல்லது, தப்பு கிடையாது. ஆனா நான் தேவனுடைய திட்டத்துக்கு நேரா வரேனா, என்னுடைய தேவைக்கு நேரா வரேனா? அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், அப்ப தேவை எப்படி சந்திக்கப்படுது? தேவனுடைய திட்டத்துல என் தேவை இருக்குது. அந்த தேவையை நான் பூர்த்தி பண்ணும்போது, தேவனுடைய திட்டத்துடைய தேவையை நான் பூர்த்தி பண்ணும்போது என்னுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணப்படும். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்தை பூர்த்தி பண்ணாம இருக்கும்போது என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகவே. அப்ப தெய்வீக இணைப்பின் மூலமாக தேவனுடைய திட்டங்களை இந்த பூமியில நிலைநிறுத்தும்படியாய் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை பிரித்து எடுத்திருக்கிறார். இங்க சொல்றாரு பாருங்க, அப்போ பவுல் சொல்லும்போது அழகா சொல்றாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்ப நாம இப்படி சொல்றோம், நான் சிலுவையில இணைக்கப்பட்டிருக்கிறேன். அந்த சிலுவையின் மூலமாக என்ன காரியெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் இந்த பூமியில நிலைநிறுத்தும்படியா நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். தெய்வீக திட்டம், அந்த தெய்வீக திட்டத்தில் நான் இணையும் போது, திரும்ப சொல்றேன், நான் சிலுவையோடு இணையும் போது நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் பாவம், சாபம், நோய், தரித்திரம், வறுமை இதுதான் போகுது. இல்லைங்க. அது மாத்திரமல்ல, தேவனுடைய திட்டத்தை ஒவ்வொரு நாட்களும் நிறைவேற்றுவது அந்த சிலுவையில இருக்குது. அல்லேலூயா. அததான் இதை குறித்து பார்க்கும்போது நான் சிலுவையின் தியானம் அப்படின்னு எடுக்கலாம்னு நினைச்சேன். அப்படியே சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய பேர் எடுத்துருக்காங்க. சரி, இதெல்லாம் வேணாம் ஆண்டவரே அப்படின்னு விட்டுட்டு அடுத்து சர்ச் பண்ணி பார்த்தேன். சரி, சிலுவையின் மேன்மையை குறித்து பேசலாம்னு அதுக்கு நிறைய எடுத்தே வச்சுட்டேன். சிலுவையுடைய மேன்மை என்ன அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வேறு விதமா சொல்றாங்க, சிலுவையை குறித்து சொல்றாங்க. ஆனா சிலுவையுடைய மேன்மை என்னன்னு எனக்கு உணர்த்துனா, சிலுவையுடைய மேன்மை என்னன்னா தாழ்மை தான் சிலுவையுடைய மேன்மை அப்படின்னு நான் சிலதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்ப அது எனக்கு சரியா வரல. அப்படியே ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டோம் இல்லையா, இந்த 21 நாட்கள். ஆனா அப்படியே வரும்போது அந்த இந்த தெய்வீக கனெக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஆண்டவர் என்னோட இடைப்பட்டார். இந்த காரியத்தை தான் நம்ம பேசணும். ஏன் பேசணும்னா, நீங்க பாருங்க, குடும்பத்தோட ஒரு இணைப்பு இருக்கும்போது குடும்பம் சந்தோஷமா இருக்குது. ஆமா தானே? இல்லைங்களா? கணவன் மனைவி இணைப்பா இருக்கும்போது ஒரு சந்தோஷம் இருக்குது. அந்த இணைப்பு இல்லைன்னா குடும்பத்துல சந்தோஷமே. திரும்ப சொல்றேன், வேலை செய்யறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாம் வரும். ஆனா அந்த இணைப்பு இருக்கும்போது தான் சம்பாதிச்ச பணத்துக்கே வேலை இருக்குது, இல்லைங்களா? ஒரு சந்தோஷம் இருக்குது. அப்பதான் யோசிச்சு பார்த்தேன். அப்ப இந்த சிதம்பரம் சபையா இருக்கட்டும், கீழப்பரம்பு சபையா இருக்கட்டும், இந்த புதிய ஏற்பாடு சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனோடு இணையக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். தேவனோடு இணையும் போதெல்லாம், தேவனுடைய திட்டங்களை அவர் நிறைவேற்றும் போதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் என்ன பண்ணும். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்றாரு பாருங்க, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள். இங்க அப்படி சொல்றேன் பாருங்க, சிலுவையிலே நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். சிலுவையில நான் இணைக்கப்பட்டதால நான் வாழ்ந்துகிட்டு என்ன பண்றேன், இருக்கிறேன். அப்புறம் பாருங்க, நான் வாழ்ந்திருக்கிறது எனக்காக இல்ல, அவருக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இன்னைக்கு இது வரைக்கும் நம்ம குடும்பத்துல அம்மாவுக்காக, அப்பாவுக்காக, அக்காவுக்காக, தங்கச்சிக்காக, மாமாவுக்காக, மச்சானுக்காக இல்லையா, இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன்னா, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா, இப்படித்தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா இங்க பவுல் அப்படி வாழல, அப்படி சொல்லவும் இல்லை. அப்ப நாம் சிலுவையோடு இணைக்கப்பட்டது என் பிள்ளைக்காக வாழ்வதற்காக இல்ல, இயேசுவுக்காக வாழ்வதற்காக. அதுதாங்க பவுல் அங்க குறிப்பிட்டு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நீங்க கேட்கலாம், அப்ப என் பிள்ளைக்காக வாழக்கூடாதா, என் மனைவிக்காக வாழக்கூடாதா? அப்படி இல்லை. அல்லேலூயா. முதல்ல எது? அல்லேலூயா. என்னை வாழ வைக்கிற இயேசுவுக்காக வாழ்றேன். நான் வாழறதால தான் என் பிள்ளைக்காக வாழ முடியும். நான் வாழவே இல்லைன்னா பிள்ளைக்காக வாழ முடியுமா?
என் மனைவிக்காக வாழ முடியுமா? அப்ப இங்க சொல்றாருங்க, சிலுவையில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன், அதனால நான் வாழுறேன். அந்த வாழ்வதே எதுக்காக? கிறிஸ்துவுக்காக. அடுத்தது, நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே நான் வாழ்ந்து கொண்டு என்ன பண்றேன்? அப்போ ஒவ்வொரு முறையும் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் தேவனோடு இணைகிறேன். இணையும் போதெல்லாம் என்னை நான் முன்னிறுத்துவதில்லை, என்னுடைய குடும்பத்தை நான் முன்னிறுத்துவதில்லை, தேவனையே முன்னிறுத்துறேன், தேவனை விசுவாசிக்கிறேன். இன்னும் இப்ப சொல்ல போனா, தேவன் எப்படிலாம் விசுவாசிக்கிறோம் அந்த விசுவாசத்தை எனக்குள்ளார வைக்கிறேன், அதை நம்புறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி ஏற்றுக்கொண்டு வாழ 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 நான் தேவனோடு இணைக்கப்படுறேன். அதான் நீங்க உங்களுக்கு தெரியும் பாருங்க, ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்படும் போது எந்த அளவுக்கு நம்ம இயேசுவோடு இருந்தோன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஒரு 10 வருஷம் ஆச்சு இல்ல, இயேசுன்னா ஒரு பெரிய நம்பிக்கை நமக்குள்ளார என்ன பண்ணுது? அன்னைக்கு சாதாரணமா வந்திருக்கும், இன்னைக்கு ஆணித்தரமா வருது. எத்தனை பேருக்கு வருது? இன்னைக்கு ஒரு சில இன்னைக்கு முன்ன இருந்த காட்டிலும் பிரச்சனை நிறைய சந்திக்கிறோம், சவாலை சந்திக்கிறோம். ஆனா ஜெயிக்கிறோமா? எப்படி இல்ல, ஏன் எப்படி ஜெயிக்கிறோம் தெரியுமா? எப்படி ஜெயிக்க போறோம் தெரியுமா? ஜெயிக்கலன்னா சொல்றேன், எப்படி ஜெயிக்க போறதுன்னா, இனி நான் அல்ல, கிறிஸ்துவோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இணைக்கப்படுதால அந்த கிறிஸ்துவின் சிலுவை என்பது வெற்றியின் சின்னமா என்ன பண்ணுது? இருக்குது. நான் அவரோடு இணைக்கப்படும் போதெல்லாம் எனக்கு வெற்றி வருகிறது. நான் வெற்றியாளராக இந்த பூமியில வாழ போறேன். எதுக்கு வாழறதுமா? திரும்பவும் சொல்றேன், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியா, தேவனுடைய திட்டங்களையும் தீர்மானம் நிறைவேற்றும்படியா. அவன் இனிமேட்டு நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள்ளார ஜீவிக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கம்பெனியில வேலை செய்யறோம். வேலை செய்யும் போது எஜமான் என்ன சொல்றாரோ நம்ம என்ன பண்ணுவோம்? செய்வோம். நம்ம விருப்பத்துக்கு செய்யவே ஆமா தானே? ஏன்னா வேலை யாருடைய கம்பெனி அது? எஜமா அந்த அவனுடைய கம்பெனி. அப்ப அவன் கம்பெனில வந்து நம்ம விருப்பம் செய்யவே. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவன் எனக்கு நல்ல எஜமான இருக்கிறாருன்னா அவர் என்ன சொல்றாரு நான் என்ன பண்ணுவேன்? மாறுத்திரமே கிடையாது. மாறுத்திரம் இல்லாம செஞ்சோம்னா நிச்சயமா நம்மளை திரும்பவும் சொல்றேன், அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஆசீர்வாதமும் போஷிப்பார். நீங்க இன்னைக்கு பாக்குறீங்களா குறைவுகள், நீங்க பார்க்கவே முடியாது. இன்னைக்கு நீங்க பலவீனத்தை பாக்குறீங்களே, நீங்க பார்க்கவே முடியாது. ஏன் பார்க்க முடியாது? நான் தேவனுடைய திட்டத்துள்ளார என்ன பண்றேன்? அதான் அப்போஸ்தலன் பவுல் அந்த கப்பல் சேதம் வரும்போது இல்லையா, கப்பல் சேதம் வருது, கப்பல் துண்டு துண்டா போகுது, ஒரு பலகையை தூக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு ஒரு போட்டை பிடிச்சிக்கிட்டு எப்படியே நீந்தி வெளில என்ன பண்றாங்க? வருகிறாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அதுல இருந்து தப்பிச்சது மாத்திரமல்ல, தப்பிச்சு வரும்போது என்ன கிடைச்சிருது? விஷப்பூச்சி கடிச்சதுன்னு ஒண்ணு போட்டிருக்கு, தொங்குது. தொங்கிட்டு வரும்போதே எல்லாரும் பார்க்கும்போது எப்படி பாக்குறாங்க? செத்துருவான், செத்துருவான். அங்கேயே சாக வேண்டியவன். எங்கே சாக வேண்டியவன்? கப்பல்லே செத்துருக்க வேண்டியவன் தப்பிச்சு வந்துட்டான், எப்படியே வந்துட்டான் போல் இருக்கு. ஆனா இங்க வந்து திரும்ப அவனையும் விடவே மாட்டேங்குது, செத்துருவானே பாக்குறாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, உண்மையிலே சாகக்கூடியவன் தான், அவன் எல்லாத்துக்கும் தயாரு தான். ஆனா கிறிஸ்தவனை பிழைக்க வைக்கிறார், வாழ வைக்கிறாரு. ஏன் வாழ வைக்கிறார்? அவனுக்கு வார்த்தை ஒண்ணு வந்துருச்சு, நீ போய் எங்க நிக்கணும்? அதுதான் திட்டம். இன்னைக்கு உங்களுக்கு எனக்கு தேவனோட இணையும் போது ஒரு பெரிய திட்டம் வரும். அந்த திட்டத்துக்கு நேரா செல்லும் போது பிரச்சனைகள் வரும். எல்லா பிரச்சனை மத்தியிலும் எப்படி பவுலுக்கு அந்த ராயனுக்கு முன்பாக என்கிற வார்த்தை அவன் காதல ஒலிச்சு கொண்டே இருந்ததோ, அதே போல தேவனுடைய திட்டத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனுடைய நோக்கத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், தேவனுக்காக வாழ்ந்து எண்ணங்கள் வார்த்தைகளை ஒலிச்சுக்கிட்டே என்ன பண்ணும்? அப்படி இருக்கல அப்படின்னா திரும்ப வார்த்தைகளார் என்ன பண்ணும்? வந்துடும். அதான் யோவான்ல சொல்றாரு 15ஆம் அதிகாரம், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு. அப்ப யோசிப்பார், நிலைத்திருந்தால் என்னன்னா, உங்களுக்குள்ளார வார்த்தை இணைக்கப்பட்டிருந்தால், என்னுடைய வார்த்தை உங்களோட இணைக்கப்பட்டிருந்தால் அந்த இணைத்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அல்லேலூயா. நீங்க நான் முடிவு பண்ணிக்கணும், இந்த உலகத்தின் சாரம் என்கிட்ட ஒண்ணும் கிடையவே, நான் வேற ரகம். அல்லேலூயா. நான் மா ரகம், நான் பல ரகம். அல்லேலூயா. அப்ப நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கணும். இன்னைக்கு நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அப்படின்னா என்னன்னா, நான் அவருடைய வார்த்தை எனக்குள்ளார அந்த இணைப்பிலே இருந்தேன்னா நான் வாழ்ந்திருப்பேன். அந்த வார்த்தையுடைய இணைப்பு இல்லாம இருந்துச்சுன்னா வாழவே. அதனாலதான் பவுல் அங்க பிலிப்பியர்ல சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அவர் சும்மா சொல்லுங்க, வாழ்ந்து அனுபவிச்சு சொல்றாரு. வாழ்ந்து அனுபவிச்சு மாத்திரமல்ல, வாழ்ந்து இருக்கிறாரு இல்லையா, வாழ்ந்துதான் சொல்றாரு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இது வெறுமனையா அவர் எழுதி வைக்கலீங்க. அவருடைய வாழ்நாட்கள்ல பிரச்சனையை பார்க்கும்போது, சோர்வுகளை பார்க்கும் போதும் எப்படிதான் வாழ்ந்திருப்பாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ எல்லாரும் எனக்கு செய்ய பலன் உண்டு பலன் உண்டுன்னே சொல்லிட்டு வாழ்ந்திருப்பாரு. பலன் உண்டுங்கிறத அவர் காதல கேட்டிருக்கும். பலவீனம் என்பது காதல. இன்னைக்கு இந்த வார்த்தையை சாதமா ஒரு முறை படிச்சுட்டு வச்சிருவோம். ஆனா பலவீனத்தின் மத்தியில இந்த வார்த்தை அடிக்கடி கேட்குதான். அடிக்கடி கேட்கும் போதுதான் பலன் உண்டாகும். ஏன்?
ஏன் பலன் உண்டாகுது? வார்த்தையின் மூலமாக தேவ திட்டம் நிறைவேறணும். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த பூமியில ஒரு காரியத்தை செய்யும்போது நம்ம சொல்லுவாங்களா, ஆங்கிலம் சொல்லும்போது பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்புடைய வேலை என்ன சொன்னல, அந்த மண்ணுடைய தன்மை அதை முளைய வைக்கணும், அவ்வளவுதான். ஆனா மரத்துடைய தன்மை உறிஞ்சி சத்தை எடுத்து மிகுந்த கனி என்ன பண்ணும்? கொடுக்கணும். கொடுக்கணும் தானே, இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, பார்ட்னர்ஷிப் வேலை நடக்குது. அது மண்ணு ஒரு வேலை நடக்குது, அந்த மரத்துடைய வேற ஒரு வேலை நடக்குது. ரெண்டும் நடக்கும்போது மண்ணோட இணைஞ்சு செய்யும் போது மரத்துக்கு மவுஸ் என்ன பண்ணுது? இந்த மரத்தை பார்க்கும் நமக்கு எப்படி சந்தோஷமா என்ன பண்ணுது? இன்னைக்கு நம்மளை பார்க்கும்போது அநேக சந்தோஷத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நாள் வரும். அல்லேலூயா. ஏன்னா நான் தேவ திட்டத்தை என்ன பண்றேன்? இணைஞ்சு இருக்கிறேன். இணைஞ்சு இருக்கும்போது வார்த்தையோட இணைஞ்சு நான் இருக்க 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 எனக்கு தான் மவுஸ் அதிகம், உங்களுக்கு தான் மவுஸ் ஆகுது. அல்லேலூயா. யாராவது மரம் ஒருத்தர் நல்ல கனி வருது, சூப்பரான மண்ணு அப்படி சொல்லிருக்கோமா? நான் சொல்றது நம்ம குறிஞ்சிப்பாடி அந்த பக்கம் சொல்ல, அந்த பக்கம் மண்ணை தான் பெருசா பேசுவாங்க, மரத்தை பெருசா பேச மாட்டாங்க, செம்மண் இருக்கிறதால, இல்லைங்களா? ஆனா நம்ம ஊர்ல மண்ணை யாராவது சொல்லிருக்கோமா? சரியான மண்ணுங்க, இந்த மண்ணுல எதுவும் அப்படி சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு மரத்து மேல நம்பிக்கை என்ன பண்ணுது? இன்னைக்கு சொல்றேன், கல்வாரி சிலுவையின் மரத்து மேல நமக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கணும். நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஏன் வாழ்றா தெரியுமா? திரும்ப ஏன் வாழறேன்னா, தேவனுடைய திட்டம். நான் ஒரு திட்டத்தை வச்சுக்கிறேன்ப்பா, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உனக்கு சுகம், திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உனக்கு ஆரோக்கியம், திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக உனக்கு பொருளாதார ஆசீர்வாதம், திட்டத்தை நிறைவேற்ற ஒண்ணு என்ன பண்ணும்? நீங்க யோசிக்காத காரியம் நடக்கும். நம்ம யோசிப்போம், இது நடந்தா போதும், இல்லைங்க, அதெல்லாம் தாண்டி வந்து நிற்போம். அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கை நடக்குன்னா தேவனுடைய திட்டத்தோடு இணைந்திருங்க, தேவனோடு இணைந்திருங்க, தேவனுடைய வார்த்தையோடு என்ன பண்ணுங்க? இணைந்திருங்க. அப்படி இணைந்து இருக்கும்போது நீங்க என்ன கேட்டாலும் அது என்ன பண்ணும்? அல்லேலூயா. ஏன்னா இங்க பாருங்க, அழகா ஒண்ணு சொல்லுது பாருங்க. மரியாதை குறித்து சொல்லும்போது அது சொல்லி முடிச்சிடறேன், நேரம் ஆயிடுச்சு. மரியாதை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? தேவனுடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த பூமியில இயேசு பிறக்கணும்னா யாரு தேவை? மரியாள் தேவை, இல்லைங்களா? அப்ப மரியாள்கிட்ட வரும்போது தேவதூதன் அழகா நிறைய காரியத்தை பேசுறான். பேசும்போது ஒரு காரியம் நல்லா புரியணும் நமக்கு. நிறைய காரியம் நமக்கு தெரியும். ஒண்ணு என்ன சொல்லுவோம் எப்ப பார்த்தாலும்? தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை, தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமில்லை, இது சொல்லிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அந்த மரியாள் இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்காக கடவுது. அப்ப என்னன்னா, தேவனால கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு தெரியுது. அது எப்படிதான் நடக்கும்? வார்த்தை மூலமா தான். இப்ப நமக்கு நினைக்கிறோம் தேவனால கூடாத ஒண்ணு இல்ல சொல்ற, எனக்கு அனித்தனமா பேசுறோம். அது எப்படிதான் நடக்கும்? உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு, அங்கதான் விஷயமே என்ன பண்ணுது? அப்ப மரியாள் இந்த பூமியில ஒரு வார்த்தையை பெற்றெடுப்பதற்கு நீங்க யோசிச்சு பாருங்க. நமக்கு தெரியும், பிள்ளைய நான் புருஷனாரியேன்னு நான் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறேன், அதெல்லாமே பேசுவாங்க, நமக்கு தெரியும். அது உலகத்தின் பேச்சில் தான் பேசுறாங்க, அது உண்மைதான், அது மாற்று கருத்து இல்லை. ஆனா அதையே முன்னிறுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா தேவதூதன் பேச 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 மரியாளுக்குள்ளார மாற்றம் உண்டாகிறது. இன்னைக்கு நமக்குள்ளார கர்த்தருடைய வார்த்தை கேட்க 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 மாற்றம் உண்டாகணும். மாற்றம் உண்டாகிற அளவுக்கு நாம் அவரோடு இணையணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே வார்த்தையில பேசிட்டும் போயிருக்கலாம் மரியாள், நான் புருஷன் அறியலப்பா என்ன விட்டு அப்படின்னு போயிட்டு இருக்கலாம். ஆனா விடுற மாதிரியும் இன்னைக்கு உங்களை விடுற மாதிரியும் இல்லை. தேவனோடு நீங்க இணைந்து தேவனுடைய நன்மைகளை அனுபவிக்கிற வரைக்கும் உங்களை விடவே மாட்டோம். தேவனுடைய திட்டங்களை பூமியில நிறைவேற்றுறது வரைக்கும் உங்களை விடவும் மாட்டோம். கடவுள் உங்களை விடவும் மாட்டாரு. நீங்களே இந்த சில நினைச்சிக்கலாம், போவான்னு நினைச்சிக்கலாம் சபைக்கு, ஆனா திரும்ப வருவோம். ஏன் வரும்? தேவன் நம்ம கிட்ட ஒரு இணைப்பு கொடுத்துட்டாரு, அந்த இணைப்பு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க வேணான்னு சொன்னா கூட திரும்ப வந்து நிற்போம். ஆமா தானே? ஏன்னா தேவனுடைய திட்டத்துல இருக்கிற நினைவுகள், எண்ணங்கள் உங்களுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவரை விட்டு விலகும் போது உலர்ந்து போன மாதிரி இருப்போம், அவரோட இணையும் போது ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா. நம்ம சரீரத்திலேயோ நம்முடைய ஆவியிலையோ ஆத்மாவிலையோ உணர்ந்துருக்கிறோம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், வேதத்தை படிக்காம இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும்? நமக்குள்ளார ஒரு பெரிய நல்ல பேல் சாப்பிட்டுருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம். ஆனா பைபிளை படிக்காம இருக்கும்போது நமக்குள்ளார ஒரு சோர்வுகளை என்ன பண்ணும்? இருந்துகிட்டே தான். ஆனா அதை படிக்கவும் கேட்கவும் ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளை அறியாத ஒரு பலன் வரும். பணம் இல்லாம இருக்கலாம், பிரச்சனையா கூட இருக்கலாம், ஆனால் அது வரும்போது மாற்றங்கள் என்ன பண்ணுது? இன்னைக்கு அதான் சொல்றாங்க, மரியாளோட இடைப்படக்கூடிய வார்த்தையானது, அந்த வார்த்தை அவங்களை மோத 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 அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னை அவர்கள் அர்ப்பணிக்கிறாங்க.
அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற அவங்களை அர்ப்பணிக்கும் போது கர்த்தர் அவர்கள் மூலமாக பலத்த காரியத்தை என்ன பண்றாரு, செய்கிறார். அல்லேலூயா. அப்ப ரெண்டு விஷயம். ஒண்ணு, தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றது கரெக்ட் தான். ஆனால் உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, அங்கதான் வேலையை ஆரம்பிக்குது. தெய்வீக இணைப்பு எங்க ஆரம்பிக்குதுன்னா, வார்த்தையின்படி உனக்கு எனக்கு ஆக கடவுது, வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, அங்கதான் விஷயம் என்ன பண்ணுது. அப்ப வாக்கு தத்தம் நிறைவேற்றுவதற்கு வார்த்தை அவசியம். அந்த வாக்கு தத்தமும் வார்த்தையை நிறைவேறுவதற்கு மரியாதை அவசியம். இன்னைக்கு வாக்கு தத்தமும் வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு நீங்களும் நானும் அவசியம். அல்லேலூயா. அதனாலதான் வேணான்னாலும் ஆண்டவர் கூப்பிடுறாரு, நம்ம விட்டு போனா கூட ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஒதுக்குனா கூட. ஏன்னா திட்டத்துக்காக அழைக்கப்பட்டுட்டோம். அல்லேலூயா. அப்ப திட்டத்துக்காக அழைக்கப்பட்டதால நாமளே வேணான்னாலும் சில நேரம் வந்து என்ன பண்றேன் சபையில, அது நானா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் சேர்ந்து தேவனுடைய திட்டத்துக்குள்ளார வந்திருக்கோம். பார்ட்னர்ஷிப். கடவுள் ஒரு காரியத்தை செய்ய போறாரு, அந்த காரியத்தை செய்வதற்கு என்ன கொண்டு செய்ய போறாரு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணணும், நான் தேவனோடு இணைந்து இருக்க போறேன். எப்படி இணைந்து இருப்பேன்? வேதத்தை வாசிப்பேன், ஜெபிப்பேன். இதுதான் தேவனோடு இணைந்து இருக்கிறது. நிறைய பேர் பார்த்தோம்னா என்ன பண்ற, ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லை, அப்படி இல்லை. ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது. நீங்க பேசுறது அவர் கேட்பாரு, அவர் பேசுறத நீங்க, அவர் பேசுறத நீங்க கேட்டுட்டீங்கன்னா ஜெபத்துல வெற்றி பெறுங்கன்னு அர்த்தம். அவர் பேசுறது உங்களுக்கு கேட்கவே இல்லைன்னா பாதி தான் முடிஞ்சிருக்கு. போன் பேசும்போது அலோ அலோ அலோன்னு சொல்லுவோம்ல, அவர் பேசுறதே கேட்காது, இல்லை நாம் பேசுறது கேட்காது. அதே போல ஜெபத்துல தரித்திருந்து வேதத்தை வாசிச்சு அவரை யோசிச்சு இருந்துக்கும் போது இந்த தெய்வீக இணைப்பு ஏற்படும். அப்பதான் நீங்க சொல்லுவீங்க, வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், என்னை பலப்படுத்த கிறிஸ்துவாலேயே எல்லாவரையும் எனக்கு செய்ய பலன் வார்த்தையின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி இப்படி தேவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையிலே நிறைவாக்குவார். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு இதுதான். அப்ப அங்க எப்படி வார்த்தை மாம்சமா வந்துச்சோ இல்லைங்களா, அந்த வார்த்தையை பெற்றுட்டாங்க இல்லையா, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகணும், அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டாங்க இல்லையா. பெற்றுக்கொண்ட பிறகு எப்ப குழந்தை பிறக்கும்? 10 மாசம். 10 மாசம் வலியும் வேதனையும் பிரச்சனையும் யாருக்கு? மரியாளுக்கு. புரியுதுங்களா? அப்ப இன்னைக்கு வாக்குத்தத்தம் வந்துருச்சு, வார்த்தை வந்துருச்சு, அதன் மத்தியில பிரச்சனை வருது. பிரச்சனை யாருக்கு? நமக்கு. அங்க மரியாளுக்கு வந்தப்ப நீங்க வார்த்தை சில நேரம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துறாருங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்ற வரைக்கும் அவ்வளவு வலி நமக்கு என்ன பண்ணுது? எப்படி அந்த மரியாள் 10 மாதம் பெற்றெடுக்கிற வரைக்கும் வலி வேதனை எல்லாமே என்ன பண்ணுது அவங்களுக்கு இருக்குது. ஆனா அதை மத்தியில பெற்றெடுக்கிறாங்க. பெற்று எடுத்த பிறகு வலி போயிடுது. இன்னைக்கு நமக்கு வாக்குத்தத்தம் வரும்போது அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகாக்கணும்னு சொல்லும் போது நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வலி வரும், அந்த வேதனைகள் வரும், அந்த கஷ்டங்கள் வரும். ஆனால் அந்த எப்படி வார்த்தை மாம்சமா வந்த பிறகு வலி நீங்குகிறதோ இல்லைங்களா? ஆமா தானே? காணுமே. ஒரு குழந்தை பெற்றெடுக்க வரைக்கும் வலி இருக்கும். பெற்றெடுத்த பிறகு இப்ப சொல்றது அதை விட ரொம்ப வலிங்க இப்ப சொல்லக்கூடாது. அந்த வலி வேற, இந்த வலி வேற. அல்லேலூயா. அந்த வலி சொல்லி முடியாத வலி. ஆனா அந்த வலி போயிடுச்சுன்னா ஒரு பிள்ளைய பார்க்கும்போது வலி என்ன பண்ணுது? அப்ப ஒரு நன்மையை பார்க்கும்போது நீங்க 10 வருஷமோ 10 மாசமோ ஒரு நாளோ அந்த வலிகள் இருக்கும். ஆனா அந்த நன்மையை பார்த்த பிறகு வலி என்ன பண்றோம்? அல்லேலூயா. அப்ப வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள் சொல்லும் போதெல்லாம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், வலிகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும். ஆனால் அதன் மத்தியில நான் வாழ போறேன். கண்டிப்பா வார்த்தை என்ன பண்ணும்? நிறைவேறும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவர் வருது லேட்டமாவது, ஏன் வருது? நான் ஜெபம் பண்றேன், இவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும். வாக்கு தத்தம் வார்த்தைகளை கொடுத்துட்டாரு, வாக்கு தத்தம் நிறைவேறல. நிறைவேறாத வாக்கு தத்தம் இருக்கிறதால ஆண்டவர் வெயிட் பண்றாரு. நாம ஜெபிக்கிறதால இல்ல, திரும்ப சொல்றேன். ஏன்னா வாக்கு தத்தம் நிறைவேறணும். அல்லேலூயா. வாக்கு தத்தம் நிறைவேற நீங்க எல்லாருமே அப்படிதான் பார்க்க ஆரம்பிச்சேன். வாக்கு தத்தம் நிறைவேறுது. வாக்கு தத்தம் நிறைவேறும் போது முடிவு பண்ணிட்டாங்க, ஆண்டவர் வருகை இருக்குது, ஆண்டவர் வருகை இருக்குது. அப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, இந்த தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற தேவனுடைய ராஜ்யம் விரிவாகும். தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தக்கூடிய இணைப்புல நம்ம இருக்கிறோம். வெறும் 10 பேர், 5 பேர், 20 பேர், 40 பேர், 50 பேர் வந்து ஆராதிக்கிறது இல்ல. இந்த சிதம்பரமே ஆராதிக்கக்கூடிய அளவுக்கு அந்த திட்டத்துல நம்மளை வச்சுக்கிறார் ஆண்டவர். நம்ம வந்துட்டு மட்டும் ஆராதிக்கிறதுக்கு இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் 1 ஏக்கர் வாங்குறோம், 2 ஏக்கர் வாங்குறோம், 3 ஏக்கர் வாங்குறோம் அப்படின்னு வாங்குறோம், எல்லாம் 25 ஏக்கர் வாங்குறோம், 100 எல்லாம் வாங்குறோம்.
எத்தனை ஏக்கர் வாங்கினாலும் அத்தனை ஏக்கர்னு உட்காந்து ஆராதிக்கிற அளவு கர்த்தர் ஜனங்களை கொடுப்பார். அந்த திட்டம் நம்மளுது. அல்லேலூயா. அதுக்கேற்ற வாக்குத்தத்தங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு முடிவு பண்ணும், நீங்களும் நானும் வாழுது எதுக்கு தெரியுமா? என் பிள்ளைக்காக இல்லை, பிள்ளைக்கு அதை செய்யறோம் இல்லை, தேவனுக்காக. தேவன் இல்லை நான் இல்லவே இல்லை, நான் தேவன் இல்லைன்னா நான் இல்லை, தேவன் இல்லைன்னா நான் இல்லை, என் பிள்ளையும். அல்லேலூயா. தேவனை கட் பண்றாதீங்க. என் பேர பிள்ளைக்கு அதான் சொல்றேன், தேவன் இல்லை நான் இல்லை, நான் இல்லைன்னா என் பிள்ளை இல்லை, என் பிள்ளை இல்லைன்னா பேர பிள்ளையும். அதான் தெய்வீக இணைப்பை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. அல்லேலூயா. அன்னைக்கு சரீர பிரகாரமாக இருந்துச்சு, இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரம் என்ன பண்ணுது? தெய்வீக கனெக்ஷனை பார்க்கவே முடியாது இல்லைங்களா? அங்க யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்பை சொல்றது, யோசேப்பு கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். கர்த்தர் யாரோட இருந்தாரு? யோசேப்போடு இருந்தார். அதை யாரும் பார்க்கல. ஆனா எப்படி பார்த்தாங்க ஜனங்கள்? அவன் செஞ்சதெல்லாம் நன்மையா வந்துச்சு. அவன் செஞ்சதெல்லாம் அப்படிதான். தெய்வீக இணைப்புக்குள்ளார நீங்க போகும்போது உங்களை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தரை பார்ப்பாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க நான் ஏதோ போறேங்க, ஏதோ வேலை செய்யறீங்க இல்லைங்க, உங்களை பார்க்கும் போதெல்லாம் கர்த்தரை பார்க்குற மாதிரி இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதில் சொல்ல ஒன்று மறந்துட்டாங்க. ஜெபம் பண்ணும்போது நம்மளை பார்க்கல, மைக்கேல பார்த்து கர்த்தர் ஜெபத்தை கொடுக்கல. என்னை பார்க்கும்போது இயேசு ரத்தத்தை தான் பார்க்குறாரு. என்னை பார்க்கும்போது யாரை பார்க்குறாரு? தேவன். என்னை பார்க்கலிங்க, என்னை பார்த்தா பழைய பாவம் எல்லாம் தான் தெரியும் அவருக்கு. என் மேல ரத்தம் பூசப்பட்டிருக்குது, ரத்தத்துடைய மீட்பு தெரியுது. என்ன பார்க்கல, இயேசுவை பார்க்கிறாரு. என்னன்னு மாத்திரம் எல்லாரையும் பார்க்கும்போதும் உங்களை பார்க்கல, இயேசுவை பார்க்கிறாரு. இப்ப நாம நினைச்சிட்டு இருக்கிறோம், போய் நம்ம நின்று ஜெபம் பண்றோம், மைக்கேலுடைய ஜெபத்தை கேட்டாரு போல் இருக்குன்னு. இல்லைங்க, இயேசு ஜெபத்தை தான் கேட்கிறாரு. அதான் சொல்றாருலாங்க, எனக்காக ஒருத்தர் பரிந்து பேசிக்கொண்டு என்ன பண்றாரு. அப்ப யோசிச்சு பாருங்க, நான் பேசும்போது அவரு ஒண்ணு பேசிட்டு இருக்கிறாரு. அதான் நான் ஜெபம் பண்ணும்போது சொல்லிட்டு இருக்கிறேன், ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நீங்க ஜெபம் பண்ணுங்க, தப்பா ஜெபம் பண்ணா அங்க சரிப்படுத்தி ஜெபம் பண்ற ஒருத்தர் இருக்கிறாரு அங்க. அல்லேலூயா. சிறு பிள்ளைகள்லாம் சொல்றேன், என்ன எப்படி ஜெபிக்கும் தெரியலையா, எதையாவது ஜெபம் பண்ணு, அங்க ஏசப்ப மாத்தி உனக்காக ஜெபம் பண்ணி சொல்லுவாரு. அல்லேலூயா. அப்ப இந்த அருமையான வேலையில விஷயத்துக்கு வர அருமையான வேலை, தெய்வீக இணைப்புக்குள்ளார வந்திருக்கிறோம். தெய்வ திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றும்படியாய் 21 நாட்களும் தேவனுடைய திட்டங்கள் தான். அல்லேலூயா. பிளஸ் திட்டத்தின் அதாவது தெய்வீக இணைப்பின் மூலமாக ஒரு தெய்வீக டைரக்ஷனை கர்த்தர் கொடுப்பாரு. அல்லேலூயா. தெய்வீக டைரக்ஷன் அதெல்லாம் பார்க்க தான் போறோம். தெய்வீக டைரக்ஷன் எப்படி தெரியுமா? சும்மா கழுதைய தேடிட்டு போவான் சவுலு. கழுதையை தேடிட்டு போறவன் ராஜாவாயிடுவான். அதான் தெய்வீக இணைப்பின் மூலமாக நடத்தக்கூடிய தெய்வீக வழி நடத்துதல். அப்படி வழி நடத்தல கர்த்தர் நம்ம கொடுப்பார், நம்ம பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. சங்கரி சும்மா போய் கிரிக்கெட் வந்தேன் பிரதர், பாஸ் பண்ணிட்டேன். அதான் தெய்வீக இணைப்புல இருக்கும்போது அருமையான ஒரு வழி நடத்தல் இருக்கும். நீங்க சாதாரணமா செஞ்சிருப்பீங்க, அதுல மிகப்பெரிய வெற்றி கர்த்தர் என்ன பண்ணுவாரு. அல்லேலூயா. அப்ப சவுல ராஜாவாக்குறது போல இங்க எல்லாரும் ராஜாவும் ராஜாத்தையே கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். தொடர்ந்து தெய்வீக இணைப்புக்குள்ளார வாங்க, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென். எழுந்திருக்கலாமா? ஜெபம் பண்ணும்.